அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தம் சீடர்களுக்கு குறிப்பாக சீடத்துவ வாழ்வு சார்ந்து பல அறிவுரைகளை இன்றைய நற்செய்தியில் தருகிறார். அதில் என் மனதிற்கு மிகவும் நெருக்கமாய் பிடித்ததாய் இருந்தது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். துறவிகளுக்கு உண்மையில் தாய் தந்தை மட்டும்தான் மிகுந்த பாசத்தை காட்டுகிற ஒரு உறவாக இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உறவை கூட துறக்கும் அளவுக்கு துணிகிற ஒரு சீடத்துவ வாழ்வை நம்மிடம் எதிர்பார்ப்பது ஆச்சரியமாய் இருக்கிறது. இன்று கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம். காமராஜருடைய வாழ்வில் பார்க்கிற போது அவருக்கு பேரே காமாட்சின்னு தான் வச்சிருக்கிறாங்க. ஆணுக்கு பேர் பாருங்க காமாட்சி. ஆனால் அவங்க அம்மா அவரை ராசா ராசான்னு ஆசையாக கூப்பிடுமா. அதனால தான் ஒரு பேர் காமராஜர். அவங்க அம்மா சிவகாமி அம்மையார். 6 வயசுலே அப்பா இறந்துட்டார். அப்போ அந்த பிள்ளை எவ்வளவு தாய் பாசத்தோடு வளர்ந்திருக்கும். ஓர் உறவில் வளர்ந்த ஒரு குழந்தை அது. பிறகு பொது வாழ்வில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிற தருணத்திலெல்லாம் நிறைய நண்பர்கள் அவரிடம் அம்மா விருதுநகரில் தனியாக இருக்கிறாங்க, அவங்கள உங்களோட வச்சுக்கிட்டோம்னா சாப்பாடு ஏதாவது செஞ்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அறிவுரை சொல்கிறாங்க. ஆனால் அப்போ அவர் சொல்லுவாராம், இல்லை, அம்மா இங்கே வந்துட்டா அம்மாவை பார்க்குற சாக்கில் என் சொந்தக்காரங்களாம் இங்கே வருவாங்க. அப்புறம் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற தொலைபேசியை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அப்புறம் எனக்கென கொடுக்கப்பட்ட அரசாங்க காரை அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள். எனவே அவர்கள் இங்கே இருக்க வேண்டாம், அவர்கள் அங்கேயே இருக்கட்டும் என சொல்லுகிறார். 13/11/1968 அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அம்மா ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க, நீங்கள் உடனே புறப்பட்டு வரணும்னு சொல்லி அவர் சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒரு விமானம் எடுத்து பிறகு விருதுநகர் காரில் போகிறார். போனால் ஊரில் ஒரே பயங்கர கூட்டம், எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. உள்ளே போகிறாரு. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய சகோதரி, அம்மா அண்ணன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை தட்டுறப்ப தான் அந்த அம்மா லைட்டாக கண்ணை முழிச்சு அப்படியே அந்த கண்ணு சுழன்று காமராசரை தேடியது. காமராசரை பார்த்துட்டு ஏதோ பேசுகிறாங்க. இவர் அதெல்லாம் கண்ணிக்கலை. மருந்து மாத்திரெல்லாம் கரெக்டாக இருக்கா, சாப்பிட்றாங்களா, சரி பார்த்துக்குங்கன்ட்டு 5 நிமிடம் கூட இல்லை. உடனே எழுறார். அந்த அம்மா திரும்ப வாய் கொளறி ஏதோ சொல்கிறாங்க. திரும்ப பார்க்குறார். பார்த்தா, ஒரு வா சாப்பிட்டு போப்பா, அதான் அந்த தாய் சொன்ன கடைசி வரிகள். உடனே அவர் பார்த்துட்டு, இல்லை நேரம் இல்லை, நான் மதுரையில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றார். அவங்க அம்மா கண்ணில் இருந்து அப்படியே தண்ணீர் ஃபுல்லாக பொலன்னு கொட்டது. அதை பார்த்துட்டு, சரி ஏதாவது எடுத்து வை அப்படின்றார். பக்கத்தில் அடுப்பங்கரையில் போயிட்டு உக்காந்து படபடன்னு சும்மா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பி மதுரைக்கு போயிட்டுருக்கார் காரில். அப்போ காரில் பயணம் செய்த அருகில் இருந்தவர் காமராஜரை பார்த்து கேட்குறார், ஐயா, கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, வீட்டில் சாப்பிட மாட்டிங்களா, சாப்பிட்டு பழக்கம் இல்லையா, இதுக்கு முன்னால் எப்போ சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஏன்? இல்லை, நின்றுக்கிட்டு என்னமோ அவசரமாக சாப்பிட்டு வந்தீங்களே, அதான் கேட்குட்டேன். நான் வீட்டில் சாப்பிட்டு 25-30 வருஷம் இருக்கும். தினமணியில் 2017 பாச மறுத்தல் அப்படின்ற தலைப்பில் காமராஜருடைய வாழ்வு. பாச மறுத்தல். துறவிகளுக்கு சொந்த பந்தங்களை துறப்பது மிக சிறந்த ஒரு அறம்.
என்னை கூட யோசித்து பார்த்தா 2013 எங்கள் அம்மா இறந்தாங்க. அதிலிருந்து இந்த 11 வருஷத்தில் நான் எங்கள் வீட்டில் தங்கினதே கிடையாது. அதிகபட்சம் அரை மணி நேரம் 1 மணி நேரம். ஒரு நாள் எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தது, போய் எங்கள் அப்பா கிட்ட படுத்துக்கணும். ஃபோன் பண்ணேன், அப்பா நான் இன்னைக்கு நைட்டு வந்து உங்களோட படுத்துக்கிறேன், மேலே ரூம் ரெடி பண்ணி வைங்க. உடனே எங்கள் வீட்டில் பயந்துட்டாங்க. எங்கள் அண்ணன்லாம் பயந்துட்டான், என்னடா தம்பிக்கு ஏதோ பிரச்சனையா, ஏதோ ஆச்சா, இவன் வந்து தங்கவே மாட்டானே, என்னடா இவன் அப்படின்னு பயங்கர பயம். என்னை வரவேற்க அவங்கெல்லாம் வெளியில் வந்து நிற்கிறாங்க. என்னப்பா ஏதாவது? இல்லைப்பா சும்மா தூங்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை, ஒரு நாள் தூங்கணும். சொந்தக்காரர்கள் வீட்டிற்கு ஒன்று ரெண்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அவ்வளோதான். பல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் பல வருஷம் ஆச்சு. அது என் சொந்தங்களுக்கும் தெரியும். டெய்லி என்னுடைய இறைவார்த்தையை கேட்குறாங்க, அவங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது எது? பவுலடியாருடைய பட்டியலை பாருங்க. ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் 8ஆம் அதிகாரம் 35 நெருக்கடியா, வேதனையா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, இதெல்லாம் நிஜமாக கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்காது. இடர் வந்தால் உடையாந்து ஜபத்தில் உட்காந்துக்கிறோம், இன்னல் வந்தால் உடனே ஜபத்தில் ஆண்டவரேன்னு பிடிச்சிக்கிறோம். இதெல்லாம் பிரிக்காது. நான் புது பட்டியல் சொல்கிறேன். ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 35 கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? பாசமா, சொந்த பந்தமா, பணமா, ஊனியல்பா, புகழா, பதவியா? எது நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடிகிறது? இந்த கான்டெக்ஸ்டில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிய வரிகள் இன்று நம் மனதை இன்னும் ஆழப்படுத்த வேண்டும். யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் தி சேல்ஸினுடைய அருமையான வரிகளில் இன்று எனக்கு ஜெப வேண்டுதலாய் வருகின்றன. Do not place anything above the love of Christ. கிறிஸ்துவின் அன்புக்கு மேலாக எதையும் வைக்காதீர்கள். ஆண்டவரே, உமது அன்பிற்கு மேலாக நான் நிறையன வைத்திருக்கிறேன், என்னை மன்னியும். உமது அன்பே நிலையானது. உமது அன்பை பார்த்தே நான் துறவரத்தில் நுழைந்தேன் என்றால், துரத்தலே என் அறம், துரத்தலே என் ஒழுக்கம், துரத்தலே என் சீடத்துவம். ஆண்டவரே, துற அறத்தை இன்னும் அதிகமாய் வாழ்ந்து காட்ட எனக்குள் ஆர்வத்தை அதிகரியும். ஆமேன்.